இளையோர் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த எபிசோடில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற புகழ்வாய்ந்த கல்வி குழுமம் பிபிஜி கல்வி குழும வளாகத்தில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, எல்லாருமே தேர்தல் நெருங்கி வருகிறது, இளைஞர்கள் அரசியல் குறித்து என்ன நினைக்கிறாங்க, உண்மையில் இளைஞர்கள் யாரை விரும்புகிறார்கள், அவங்க என்ன ஓட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்கான ஒரு தலைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கொள்கை வழி அரசியல் அப்படின்னு பேசப்படுது, ஐடியாலஜி பேசப்படுது. இன்னொரு பக்கம் வசீகர அரசியல் பேசப்படுது. ரொம்ப கரிஷ்மேட்டிக்காக இருக்கிற லீடரின் மீது யங்ஸ்டருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு. அதை தான் நம்ம தலைப்பாகவே கட்டமைச்சிருக்கிறோம். இன்றைய இளைஞர்களை அதிகம் ஈர்ப்பது கொள்கை வழி அரசியலா அல்லது வசீகர அரசியலா? இதுதான் தலைப்பு. வசீகர அரசியல் தான் இன்றைய இளைஞர்களை ஈர்க்கிறது அப்படின்னா என்ன காரணம்? ஏன் அப்படி சொல்றீங்க? வசீகர அரசியல் இன்றைய இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு தலைவனுடைய பேச்சு எவ்வாறு இருக்கு, ஒரு தலைவர் ஒரு பிரச்சனை எவ்வாறு அணுகிறாரு, ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸ்ல அவரோட டிசிஷன்ஸ் மேக்கிங் எப்படி இருக்கு, அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிற ஸ்டைல்ஸ்லாம் இருக்குல்ல சார். ஸோ அதை இளைஞர் உன்னிப்பாக நோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரை தெரியணும்னாலே அவருடைய பேச்சினால தெரியப்படுத்தலாம். ஏன்னா அப்போ தான் அந்த பாலிசிஸே அவங்களுக்கு போய் சேரும். முதல்ல ஒரு அரசியல் கட்சியில் தெரியணும், அதுக்கப்புறம் தான் அந்த பாலிசிஸ் அவர்கிட்ட போய் சேரணும்னா முதல்ல அந்த ஈர்ப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன். வசீகர அரசியல் எப்படின்னா, இப்போ கொள்கைகள் ஒரு பாட புத்தகம் மாதிரி, அதை எழுதப்பட்டது. அதை ஒரு தலைவன் செயல்படுத்தணும்னா அதுக்கு ஒரு வசீகர தலைவன் தேவைப்படுறான். ஒரு எழுதப்பட்டதை எழுதப்பட்டதாக தான் இருக்கும். அதை முன்மொழியிருந்து ஒரு தலைவன், அந்த தலைவன் வசீகர தலைவனாக இருந்தால் தான் மக்களால் ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும். கொள்கைகள் நிறைய தலைவர்கள் சொல்றாங்க, ஆனா எந்த தலைவன் சொல்றதை ஏத்துக்கிறோமோ அதுதான் அங்க வசீகரமா எடுத்துக்கப்படுது. பாயிண்ட், நல்ல பாயிண்ட். யார் வேணாலும் பேசலாம், யார் சொல்றதை எடுத்துக்கிறாங்கன்னு இருக்குது. இப்ப இளைஞரை ஈர்க்கிற மாதிரி நிறைய தலைவர்கள் பேசுறாங்க, ஆனா எந்த தலைவர் பேசுறதை இளைஞர்கள் ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லணும்ல. கொள்கைகள் 100 ஆண்டுகளா கொள்கைகள் இருக்கு, எதுவும் மாறின மாதிரி தெரியல. ஆனா ஒரு அரசியல் தலைவர் இப்ப சரி, அப்ப வசீகரம்னா இப்ப நிறைய பேர் பேசுறாங்க, எல்லாருமே கொள்கையில் பேசுறாங்க. அப்ப யாரை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க? அந்த வசீகரம்ன்றதுக்கு ஏதாவது இருக்கா? அவங்க முகத்தை நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம், அந்த மாதிரி சொல்றேன். ஸோ பார்க்க பிடிக்கிற மாதிரி இருக்கிற தலைவர் தான். சரி, ரைட். அடுத்து இப்போ ஒரு தலைவராக இருக்கட்டுமே, இப்போ ஏதோ மக்களுக்காக செய்வேன் அப்படின்றதுடைய, டேய் அதை நான் செய்வேன்டா, உனக்காக செய்வேன்டா அப்படிங்கும் போது அந்த பேச்சு திறமை தான் நீ பேசுறப்ப யாரோ ஒரு தலைவர் என் மைண்ட்ல வராரு, கையை நீட்டுறப்ப. சார் இப்ப யாரா இருந்தாலுமே ஒண்ணுதான் சார். இப்ப நீங்க டே தம்பி அப்படின்றது ஒண்ணுதான், டே தம்பி நான் சொல்றதை கேள்றா அப்படின்றது தான். அந்த பேச்சு தான் இழுக்கிறது. ஒரு கொள்கையா இருந்தாலுமே எதுவாக இருந்தாலுமே அந்த பேச்சு திறமையில சொல்றதா இருக்கு. இது வரைக்கும் ஒரு நல்ல கம்யூனிகேட்டர்ஸ், லைக் நம்மளோட கஷ்டத்தை இவங்க சொல்லுவாங்க, நம்ம என்ன டெய்லி லைஃப்ல கஷ்டப்படுறோமோ அதை அவங்க பேசுவாங்க. அப்போ நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். அவரு நமக்கு தலைவராக வந்தார்னா கண்டிப்பா இதை செய்வாரு அப்படின்னு இருப்போம். இது வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா நல்ல கம்யூனிகேட்டர்ஸ், லைக் பாப்புலரான முகங்கள், மூவிஸ் டு பொலிட்டிக்ஸ் வந்தவங்க தான் மெஜாரிட்டியா நம்ம இதுல லீடர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் பீப்புள் லைக் தெம் வில் ஹேண்டில் ஆர். ஒரு எமோஷனலி கனெக்ட் ஆகக்கூடியவங்க, நம்ம பிரச்சனையை அப்படி பேசுறவங்க. ஐடியாலஜிஸ் மட்டும் சொன்னா பத்தாது, மக்கள் உண்மையாவே என்ன கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்து முன்னாடியும் சொல்றவங்க தான் லீடர்ஸ் ஆகுவாங்க. நல்ல பாயிண்ட். என்ன நினைக்கிறாங்க மக்கள், அதை பேசக்கூடியவர் வசீகர தன்மை அடைகிறார் அப்படின்னு. நல்ல முதல் சுற்றுலே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. வெரி குட். எல்லா பாயிண்ட்டையும் தொட்டிருக்கிறீங்க. கொள்கை வழி அரசியல் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி பேச போறீங்கன்றது. இப்போ இவங்க நிறைய பாயிண்ட் சொல்கிறாங்கல்ல, வசீகரம் ஒரு நிறைய பேர் பேசலாம் கொள்கையை, ஆனால் ஒரு வசீகர தலைவர் இருந்தால் தான் ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லை கொள்கை தான் பிரதானம், அதை தான் இளைஞர்கள் கவனிக்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? அது சார், கொள்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. இப்போ என்னதான் நம்ம ஒரு தலைவரை நம்பினா கூட, என்னதான் நம்ம தலைவரோட பேச்சில் ஈர்ப்பு இருந்தால் கூட, அவரும் அந்த கட்டத்தில் ஒரு கரெக்டான கொள்கையை பேசியிருந்தா மட்டும்தான் மக்கள் அவங்கள நம்புவாங்க. கரெக்டான கொள்கையை பேசணும், கரெக்டான கொள்கையை சரியாக பேசணும். ஸோ நீங்கள் இப்போ கேட்டதுதான் சார், நாங்கள் கவனிக்கிறோமா அப்படிங்கிறது. இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ வி டோன்ட் ஜஸ்ட் லைக் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கேட்குறோன்னு இல்லை, ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, அது என்ன கொள்கை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டு த பாயிண்ட் நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறோம். ஸோ இளைஞர்கள் 100% இருக்கிறது கொள்கைகள் தான். என்ன இவர் சொன்ன மாதிரி என்னதான் அவங்க நம்மளுக்கு சின்னதுலேருந்து நம்ம கூட இருந்தாலுமே டோட்டலி பேசிக்லி நாங்கள் அது என்னென்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த பார்ட்டிக்கு வி ஷுட் சப்போர்ட், இந்த பர்சனுக்கு வி ஷுட் சப்போர்ட் அப்படிங்கிறது கூடும். எக்ஸலண்ட் சார். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க அப்பா பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது சார்.
அவங்க தாத்தா பேர் பின்னாடி பாதி பேருக்கு ஜாதி இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ பிறக்கிற பிள்ளைங்களுக்கோ இல்லை அவங்க அப்பாக்களுக்கோ பின்னாடி ஜாதி பேர் இல்லாததுக்கு காரணம் ஒரு தலைவர் அன்னைக்கு போராடி இருக்காரு. அவர் பேர் பெரியார்னு வச்சுக்கோங்க. அவர் பெரியார் வந்து கடைசியில் சாகுற வரைக்குமே போராடிட்டு இருந்தார். அவர் அது வரைக்குமே சவுண்டாக இப்போ கத்தி பேசுகிற மாதிரி அவ்வளோ வசீகரத்தினால அவருக்கு கூட்டம். அவர் கொள்கை கரெக்டாக இருந்தனால, அவர் பேசின பெண்ணியம் சுயமரியாதை கரெக்டாக இருந்தனால தான் அவருக்கு கூட்டம் கொண்டாங்க. கொள்கை அப்படின்னு பேசுகிறோம்ல, இப்போ இங்கே வசீகரத்துக்கு ஒரு அளவுகோல் வச்சோம்ல. இப்போ கொள்கைன்னா இதை பேசினா நாங்கள் கவனிப்போம்னா எதை பேசணும்? அவர் இன்ன வரையும் தீண்டாமையை பற்றி பேசுகிறதா வெளிப்படையாக தீண்டாமையை பற்றி பேசியிருந்தா, ஓகே, இன்னும் இந்த நாட்டில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தா, சாதி ஒழித்தலை பற்றி ஒரு தலைவர் பேசினா நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க. சாதி ஒழித்தலை மட்டும் பேசினா மட்டும் பத்தாது சார், அந்தபடி நடக்கணும் சார். ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் சார். ஓகே, ஃபியூச்சரிஸ்டிக் வந்து எப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும், நம்மளுடைய ஸ்டேட் இப்படி இருக்கும், நம்மளோட எஜுகேஷன் பாலிசிஸ் இப்படி இருக்கும். அண்ட் டிரான்ஸ்பெரன்சி சார், கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் உள்ள டிரான்ஸ்பெரன்சி. எஸ் சார், நாங்கள் வந்து உங்களை நிற்க வைக்கிறதே வந்து எங்கள் மூலியமா நீங்கள் எங்களோட வாய்ஸாக தான் நீங்கள் இருக்கணும்ட்டு. ஸோ எங்களுக்கே அது வந்து அந்த டிரான்ஸ்பெரன்சி இல்லாத போது எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அவங்களை அங்கே நிற்க வைக்கிறது. வெளிப்படைத்தன்மை வேண்டும். ரொம்ப நுணுக்கமாக பேசியிருக்காங்க. ட்ரக்ஸ் எல்லாம் ஒழிக்கிறத பற்றி வெரி குட். ஏன்னா இன்னுமே மெயினாக இப்போலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட நிறையா ட்ரக்ஸ் எல்லாம் பாப்புலராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. அதை ஒழிக்கிறத பற்றி இவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு வசீகரம் அப்படின்றதுக்கு அவர் திரை நட்சத்திரமாக இருக்கலாம், நல்லா பேசக்கூடியவராக இருக்கலாம், ஒரு தலைவர் அப்படின்னு. ஆனால் இவங்க சொன்னது அது வசியம் பண்ணுறதுக்கு தான் உதவும், ஆள்வதற்கு கொள்கை தான் தேவை அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்கல்ல. யார்கிட்ட பதில் இருக்கு? கொள்கை இருந்தால் மட்டும்தான் ஈர்க்கப்படுவாங்கன்னு பேசலாம். இப்போ நீங்கள் இவர்களுக்கு பதில் சொல்கிற சுற்றுது சார். இப்போ அவர் சொன்னார் பெரியார் வந்து ஜாதி ஒழிப்பு பண்ணார், அவரோட கொள்கையை கற்று எல்லாம். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, பெரியார் எடுத்தோடனே எந்த ஜாதியும் கிடையாது, எல்லாரும் ஒற்றுமை அப்படின்னா யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட அவர் கொண்டு போய் சேர்த்த விதம், எல்லாரும் சமண்டா, எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் நம்ம ஒன்றா வாழணும். அவர் சொன்ன அந்த வசீகரம் தான் சார் அவர் மண்டைக்குள்ளே ஏற்றுனது தான். இப்போ பெரியார் கொள்கைகள்னு பேசுறதில்ல, பெரியார் என்ன பேசினாரோ அதான் இப்போ எல்லாரும் பேசப்படுது. பெரியார்ன்றதே ஒரு ஐக்கான மாறி இருக்குன்றீங்க. இப்போ பெரியார் பற்றி இங்கே ஒரு தம்பி பேசினார், ஏந்திரிங்க, நீங்கள் தான் அவருக்கு பதில் சொல்லணும். அவர் சொல்கிறார்ல, பெரியார்ன்ற தனி நபர் தானே இன்றைக்கும் பேசுகிறோம். அது கொள்கையெல்லாம் தாண்டி பெரியார் அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க, பெரியார் பேசினதை. ஆனால் பெரியார் எப்படி கொண்டு போனார், அதற்குள் ஒரு வசீகரம் இருக்குது அப்படின்றார். அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். சார் பெரியார் வந்து கூட்டங்கள் மூலயமா சார் கொண்டு போனார். இப்போ அந்த கூட்டத்தில் வந்து இப்போ பேசுகிறாங்க, இப்போ வந்து அவர் வந்து சவுண்டாக வந்து நான் ஜாதி இல்லைன்னு சொல்லியிருந்தா கேட்டிருக்க மாட்டாங்க சார். அவர் எக்ஸாம்பிளாக என் பேருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதியை நான் தூக்குறேன், இனிமேல் என் பேர் வெறும் ஈவே ராமசாமி, அவர் பின்னாடி இருந்த ஜாதி பேரை தூக்குனாரு சார். ஆக்ஷன் செயல் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு சார், ஒரு ஸ்டெப் எடுத்தாரு. சரி பரவாயில்ல, அவர் எடுக்கிறாருன்னா நம்மளும் எடுப்போம்னு சொல்லி தான் சார் கூடினாங்க. இப்போ இருக்கிற தலைவர்கள் வந்து பேனர்ல பெரியார் போட்டோ வைக்கிறாங்க சார். அந்த பெரியார் என்னென்ன சொன்னாங்கன்னு இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்றது இல்லை சார். ஸ்டார்டிங்ல என்ன சொன்னார், அவர் கூட்டம் கூட்டி சொன்னார். அவர் சொன்ன வசீகரமான பேச்சுனால தான் அங்கே கூட்டம் கூடுது. யார் வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஒருத்தர் பேசினார்னா அங்கே கூட்டம் கூடுதுன்னா அவரோட பேச்சு திறமையால மட்டுமே கூட்டம் கூடும். ஒரு கொள்கை இருக்கலாம், அது நல்ல கொள்கையா இருக்கலாம், அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோன்ற விஷயம் இருக்குல்ல சார். கொள்கைங்கிறது ரொம்ப முக்கியம் தான், நாங்கள் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. கொள்கைங்கிறது முக்கியம் தான். கொள்கைங்கிறது ஒரு இதயம் மாதிரி. ஆனால் அந்த கொள்கையை வந்து உடல் சதை வெளி உடம்பு இருக்குது, எல்லா உறுப்பு சேர்ந்தால் தான் அந்த கொள்கையை வெளிப்படுத்த முடியும். அந்த உடல் சதை தான் நாங்கள் வந்து வசீகர வார்த்தைகள்னு சொல்கிறோம். உங்கள் கொள்கையை நீங்கள் வச்சுருப்பீங்க, அதை எப்படி சொன்னால் மக்களுக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க உடல் சதையோடு இருக்க ஒரு மனுஷனை தான் சொல்லுவோம். பாரதியார் ஆரம்பித்த காலத்தில், பேப்பர் ஆரம்பித்த காலத்தில் வந்து கேலி சித்திரம்னு ஒரு விஷயம் வச்சுருந்தார். அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் படிக்காத மக்களும் வந்து சேர்ந்து அதை கற்றுக்கிட்டாங்க, அரசியல்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவரோட முகமும் தெரியாது, அவர் எப்படி இருப்பார்னு கூட யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுக்கு கூட கொள்கை தான் கொண்டு போய் சேர்த்துச்ச தவிர அவரோட உடம்பு சதையெல்லாம் கிடையாது ப்ரோ. அவ்வளோதான். கொள்கை வந்து அவங்க பிரதானமாக பேசுகிறாங்க. இல்லை, அவர் பாயிண்டாக ஒருத்தரோட முகமே தெரியாது, எழுத்துக்களின் மூலமாகவே அறியப்படுறாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. பாரதின்னு ஒரு பெரிய தலைவர் சொல்றாரு. அது வந்து எல்லாருக்குமே பாசிபிள் கிடையாது. இப்போ வந்து சாதாரண மக்களுக்கு புரியணும்னா அது பெரும் தலைவர்கள் பேசினதே தெரியுது. இப்போ பாரதியாருங்கிறது எவ்வளவு பெரிய கவி. நீங்க தெரிஞ்ச புகழ்பெற்ற பாரதியை பத்தி பேசுறீங்க. அவர் சொல்றது ஆரம்ப கட்டத்தில் ஒரு கவனம் குவிஞ்சது இல்லை யாரு அப்படின்னு. அவர் முகத்தை பார்த்தெல்லாம் இல்லை, அவர் பெரிய கவிஞர்லாம் இல்லை, அவரோட எழுத்து அதுல இருக்கிற தன்மையை பார்த்து தானே. ஒரு வசீகரம் தானே சார். இப்போ அவங்களே சொல்றாங்க, அந்த அது ஈர்த்துதான் அது எப்படி ஈர்க்குது. இல்ல, நீங்க இப்போ கொள்கையுமே வசீகரமா நீங்க மாத்துறீங்க. அது இல்ல, தனி நபர்களின் மீது தானே நம்ம முதல் சுற்றுல வச்சீங்க. தனி நபர்களினால் தான் கொள்கைகளை கொண்டு போக முடியும். இவங்க சொல்றாங்க கொள்கை இருந்தா தனி நபர்ன்றவர் பின்னாடி தான் அப்படின்னு.
அதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? இப்போ அவங்க வந்து சொன்னாங்க, பாரதியார் வந்துட்டு அவர் வார்த்தைகள் மூலியமா இது பண்றாங்க. வசீகரம் என்றாலே ஒரு கருவி சார். அந்த வார்த்தைங்கிறது கருவி சார். அந்த கருவியை யூஸ் பண்ணங்காட்டி தான் மற்றவங்க வந்துட்டு யாரு அது யாரா இருப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க அந்த இடம் தான், நீங்க எழுத்தையும் வசீகரத்துக்குள்ள கொண்டு வந்துடுறீங்க, கொள்கையையும் வசீகரத்துக்குள்ள கொண்டு வந்துடுறீங்க. வசீகரிக்கக்கூடிய கொள்கை அது எங்க அணின்னு மாட்டை கொண்டு வந்து தென்னை மரத்துல கட்ட பாக்குறீங்க. அது இல்ல, நீங்க தனி நபர்கள்னு முதல் சுற்று சொன்னீங்கல்ல, யார் சொல்றாங்களோ அவங்கள வச்சுதான் நாங்க ஈர்க்கப்படுவோம்னு. அதுக்கு தான் நான் பதில் கேட்கிறேன். முகம் தெரியாவிட்டாலும் கூட கொள்கை யார்கிட்ட இருக்கோ அவங்க ஈர்க்கப்படுவாங்கன்றது யார்கிட்ட பதில் இருக்கு சார்? அதாவது இப்போ வந்து என்னன்னா, எல்லாமே கொள்கைங்கிறது ஒரு புத்தகம் தான், இல்லைன்னு சொல்ல. அந்த புத்தகத்தில் வந்து எல்லாமே எழுதியிருக்கும். இப்போ எழுதியிருக்குன்னா, இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எத்தனை பேர் வெளிப்படையாக சொல்லுங்கள், எத்தனை பேர் புத்தகம் எடுத்து படிப்பீங்க? அந்த கொள்கை புத்தகம் சரி, புத்தகம் இருக்குது எடுத்து படிப்பீங்க. இதே பாட்டு கேட்குறதா இருந்தால் அந்த வசீகரத்தில் எப்படி நம்ம கொண்டு போகிறோங்கிறது தான். இப்போ ஒரு பாட்டு வச்சுக்கேன், ட்ரெண்டுக்கு வந்துட்டீங்க ப்ரோ. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு அந்த வசீகரம் அது நம்ம பாட்டு மூலியமா கொண்டு வரோம். அது எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோங்கிறது தான் முக்கியம். இப்போ எங்களை வச்சே பேசும்போதுனாலும் எல்லாருமே வந்து ரொம்ப நாலேஜபிளாக அவங்க சொல்கிற கொள்கையை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலர் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம், அவங்க வந்து அதை ஒரு விஷயத்தை சொல்லும்போது சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகி பிடிச்சிப்பாங்க. அப்போ அவங்கள தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த கொள்கை என்னன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜும் இருக்காது. அப்போ வந்து நம்ம பார்க்குற முகமாக இருக்கும்போது அவங்க சொல்கிற அந்த இதுக்காக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. யதார்த்தமா பேசியிருக்காங்க. வெரி குட். அடுத்து இப்போ பீப்புள்ஸ் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் போய் ஒரு விஷயத்தை சேர்க்கறதுக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கொள்கையில் போய் நான் மேடை ஏறி போய் நான் ஒரு இதெல்லாம் இல்லை, இப்போ விளம்பரம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆட் பிரேக்லையும் வந்துட்டு வந்து நீங்கள் ஓட் போடுங்க, நாங்கள் தமிழ் பேசுகிறோம், நாங்கள் இது பண்ணுறோம், பெண்கள் உரிமை பேசுகிறோம்னு சொல்லி இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ போயிட்டு நான் மட்டும் தனியாக போய் நின்றுட்டு நீங்கள் வந்து தாழ்த்த ஜாதிகளை கோயில், இனிமே எங்கள் சொந்த ஊர்லலாம் வந்து தாழ்த்த ஜாதிகளை கோயில் கொள்ள மாட்டாங்க. உங்கள் கொள்கை அங்கே போய் சேரலை. உங்கள் கொள்கை போய் சேர்றதுக்கும் கரெக்டாக ஒரு மீடியம் வேணும். இன்னும் இப்போ நான் மட்டும் போய் நின்று நீங்கள் விடுங்க அப்படின்னு சொன்னால் இது நடக்கவும் போகிறதில்ல, நடக்கவும் நடக்காது. ஸோ அதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ மோர் தென் தட் வசியம் பண்ணுறதுக்குன்னு வி ஸ்டார்டட் டூயிங் சாங்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ விளம்பரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சொல்கிறாங்கிறத தாண்டி இப்போ எப்படி சொல்ல போகிறீங்க? இப்போ வந்து பெரிய பெரிய பொலிட்டீஷியனே அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிலாம் வச்சு நடிகராக மாறிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஆட் வருது, நிறைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி, அவங்களுக்கே பிராண்ட் பில்ட் பண்ணுற ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. உங்களை ஈர்ப்பதற்கு ஒரு வசீகரமான மீடியம் தேவைப்படுது இல்லை, அதை நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? யார்கிட்ட பதில் இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசீகர அரசியல், கொள்கை அரசியல். இப்போ வந்து சிம்பிளாக சொன்னால் வசீகர அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி தான், அந்த ஈர்ப்பு அந்த டைமில் அவங்க இது பண்ணி பண்ணுறது. ஆனால் கொள்கை அரசியல் வந்து ஒரு பர்மனண்ட். அதை நான் எப்படி சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு மீன் வேணும் சாப்பிட்றதுக்கு, ஆனால் இந்த வசீகர அரசியல் மூலியமாக உங்களுக்கு மீன் வேணும்னா அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருவாங்க, அந்த டைம் உங்கள் ப்ராப்ளம் சால்வ்டு. ஆனால் இதே வந்து கொள்கை அரசியலை அந்த மீனை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இது பர்மனண்ட். அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளே வந்து ஸ்டாண்டர்ட், அது மேம்பட்ட அந்த கொள்கைகள் வந்து ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து அது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து பர்மனெண்ட் வரைக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஆனால் வந்து இது டெம்பரரியாக தான் வரும். விளம்பரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா சார்? இப்போ நாமளே ஒரு படம் பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் நம்ம கொள்கை தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிடிச்சிருப்போம். அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்னா இப்போ நம்ம எது பார்த்தாலுமே, இப்போ ஏதோ ஒரு வீடியோ பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்கிப் தான் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸாம்பிளுக்கு காமராஜர், ஸோ அவங்க வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி கொள்கையில் கொண்டு வந்தால் தான் நமக்கு பிடிக்குமே தவிர அவங்க நமக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். இப்போ கூட்டம்லாம் கூடுறாங்க, அங்கே போகிற எல்லாருமே ஜஸ்ட் அட்ராக்ஷனில் தான் போகிறாங்க. அவங்களுக்கு ஓட்டைடி இருக்குமான்னு கூட தெரியாது, ஆனால் சும்மா போகிறாங்க. அது ஜஸ்ட் அட்ராக்ஷன், அது அந்த செகண்டோட போயிடும். அவங்களால ஓட்டு கூட போட முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாருக்கும் தெரியும் யாரை மீன் பண்ணுறோம். அவங்க எல்லாரும் எதுக்காக போகிறாங்க? அவங்கள சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், ஸ்டார், அவங்கள கொண்டுட்டு வரணும். அவங்க என்ன கொள்கை பேசுகிறாங்க அதெல்லாம் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அங்கே போய் நின்றுட்டு கத்துறது, அவங்க பிடிக்கும், ஜஸ்ட் ரீல்ஸ் போடுறது, அவ்வளோதான். இப்போ இவங்க சொன்னாங்க நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னு. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வச்சு கேட்டுட்டே இருக்காங்களா? ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்போம், அது அந்த செகண்டோட போயிடும். பட் கொள்கைங்கிறது எவ்வளோ நாளாக இருந்தாலும் வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க.
ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்றதுனாலே நாங்க முடிவு எடுக்கிறது இல்லை அப்படின்றது. சார் இப்போ பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க சார், எத்தனை பேர் சார் 4 மணி நேரம் 5 மணி நேரம் டாப் டு பாட்டம் தலைவர் பேசுகிற கொள்கைகளை கேட்குறாங்க? யாருமே கேட்க மாட்டாங்க சார். இட்ஸ் அபவுட் நீங்க போய் எவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி வத்த நீங்க பேசினாலும் இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்றது நிறைய விளம்பரங்கள் வரலாம், எல்லா கட்சிகளும் விளம்பரம் கொடுக்கலாம், கூட்டத்தை காமிக்கலாம், பாட்டு போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா எது சரி அப்படின்றத தான் நாங்க முடிவெடுப்போம் அப்படின்றது. எது சரிங்கிறது முடிவு எடுக்கிறதுக்குன்னு நான் இது சரி நான் சொல்றதை நான் சொல்லல இங்க யாரும் கேட்க போறது இல்லை சார். இப்போ ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் இது சரின்னு சொல்லல ப்ராசஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ஃபேஸ் வேணும். யார் சொன்னாலும் கேட்டுற மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்க இவங்க சொன்னா நான் கேட்பேன், எங்க அப்பா சொன்னா நான் கேட்பேன்னா அவர் சொன்னாதான் கேட்பேன். அந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாருங்கிறக்காக நான் கேட்டுட்டு போக மாட்டேன். திரைப்படத்தில் வர ஹீரோ அதுதாங்க எங்களுக்கு, அவர் சொன்னா நாங்க கேட்போம். அதை தான் நீங்க மீன் பண்ண வரீங்களா எல்லாரும்? கண்டிப்பா அப்படின்ட்டு இல்லை சார். இப்போ கேப்டனுமே படம் நடிக்கிறது முடிச்சிட்டுமே அவர் வந்து நம்ம உள்ள பேசியில நம்ம எல்லாருமே அவர் கேட்டோம். ஏன்னா நமக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. மோர் தென் அ மூவி வி ஹேட் அ ரெஸ்பெக்ட் ஆன் ஹிம். ஓகே. ஏன்னா என்னமோ அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹி ஹேட் டன் சம்திங். எல்லா தலைவர்களும் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க பண்ணுறது வெளிச்சமாக தெரியுது சார். அந்த அளவுகோல் அப்படிங்கிறது வந்து இப்போ 2 கட்சி இருக்காங்கன்னா அவங்களும் வசீகரம் பண்ணுறாங்க. இந்த பொருள் நாங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இங்கே இந்த பொருள் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், இங்கே கொடுக்குறோம். ஆனால் நிறைய வீட்டில் கரண்ட் வசதி இல்லை, அது இல்லை, அதெல்லாம் அவங்க பார்க்குறது இல்லை. இந்த பொருள் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஒரு வசியம். இப்போது இன்னொரு கட்சி வரும்போது ஒரு தலைவனே வசியமாக வரான், வசீகரனாக வரும்போது அது மக்கள் ஈஸியாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு தலைவன் அவன் நம்ம எப்படி எப்படி ஆகிறோம், அவனை எப்படி நம்ம வந்து தலைவனாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, சினிமா இருக்குது, எல்லா நடிகரும் நடிக்கிறாங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கலை எந்த தலைவன் பேசுகிறான், எந்த ஹீரோ பேசுகிறான், ஒரு தப்பு நடக்குன்னா எந்த ஹீரோ தட்டி கேட்குறான்? நல்ல பாயிண்ட். திரைப்படத்தில் யார் தட்டி கேட்குறாங்க, மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க, அதை தான் வசீகரமா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதை வந்து இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாருன்னு. இப்போ மக்களுக்கு என்ன தேவை, அது எப்படி கொண்டு போகிறோம்? இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டை வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அதில் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து முன்னெடுத்துட்டு போயிட்டு அவங்களை கவர்ச்சி பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக லேப்டாப் தரேன், இப்போ அதுதான் சார் ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ இது சோசியல் மீடியாவில் வந்து அவங்களுக்கு என்ன தேவை, இளைஞர்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து என்ன தேவைன்னு சொல்றது தான் நீங்க அதை யார் சொல்றாங்களோ அதை யார் வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் என்ன யோசிப்போம்னா, யார்கிட்ட அவங்க எப்படி வந்து மக்கள்கிட்ட தேவையான பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்ற சொல்கிறத பொறுத்து சரி இவங்கள்ட்ட நம்மளோட ஆட்சி முறையை கொடுத்து பார்க்கலாம், அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து அந்த முடிவுக்கு எப்படி போறீங்க? இப்போ ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் தரேன்றார், ஒருத்தர் கலர் டிவி தரேன்றாரு, ஒருத்தர் பசுமாடு தரேன்றாரு, ஒருத்தர் நான் எதுவுமே தரமாட்டேன்லாம் சொல்றாரு. இது மாதிரி நிறைய இது இருக்குல்ல. நீங்க எதனால ஈர்க்கப்படுறீங்கன்றது அவங்க வந்து சொல்ற வார்த்தை சார். ஒருத்தவங்க எப்படி போய் சேருது, நம்ம சொல்ற வார்த்தை எப்படி வேணா இருக்கலாம், அவங்களை எப்படி வந்து ரீச் ஆகுதுங்கிறத பொறுத்து சார். ஸோ பேச்சு திறமை தான், பேச்சு திறமையை தான் வசீகரமா பார்க்குறீங்க. ஒரு தலைவர் எங்களால் பேச முடியாத அவர் எந்திரிச்சு நின்று தைரியமாக எங்களுக்காக ஒரு குரல் கொடுக்குறாருன்னா எங்களை வசீகரப்படுறாரு சார். சூப்பர். ஒரு தலைவர் ஒரு எப்படி சொல்றேன்னா பவர்ல இருக்கிறவளை எதிர்த்து கேட்கிறாருன்னா எங்க எதிர்த்து கேட்கிறாரு? தரையிலையா திரையிலையா? அது எங்க பாக்க? திரையில இருக்கிற ஒருத்தர் தரையில வந்து கேட்கிறப்ப எங்களுக்கு அது வசீகரமா ஆகுது சார். ஓகே. சோ ஒரு அட்வென்ச்சர் எங்களால கேட்க முடியாத ஒரு தலைவர் வந்து எங்களுக்காக கேட்கிறாரு, அவருக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், அதனால எங்களுக்கு அவர் வசீகரமா தெரியுறாரு. நம்மளால இப்போ ஒரு ரோட்ல இறங்கி எங்களால போராட முடியாது, ஆனா நாங்க நினைக்கிறத எங்க தலைவர் எங்களுக்காக நின்று போராடுறாருன்னு நினைக்கிறப்போ அது எங்களுக்கு வசீகரப்படுறாரு சார். அதுல நான் ஒன்று, நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, போராட்டத்திற்கென்றே பல கட்சிகள்லாம் அங்க இருக்கு. எப்போதுமே போராட்டம் தான். தொழிலாளர்களுக்காக போராடுவாங்க, துப்புரவு பணியாளர்களுக்காக போராடுவாங்க, மாணவர்களுக்காக போராடுவாங்க. அந்த போராட்டத்தை மட்டும் நீங்க பாக்குறது இல்ல. உங்களுக்கு திரையிலிருந்து வரணுமா, அப்படிதான் பாக்குறீங்களா? இப்போ நான் சிம்பிளா ஒரு கேள்வி உங்களுக்கு கூட கேட்கிறேன். இப்போ ஒரு கட்சி பேனர் அடிக்கிறாங்க, ஒரு டிஷர்ட் அடிக்கிறாங்க, எத்தனை பேர் தன்னோட கொள்கைகளை போட்டு அந்த பேனரும் டிஷர்ட்டும் அடிக்கிறாங்களா, இல்ல அந்த கட்சியின் தலைவரோட போட்டோவை போட்டு அடிக்கிறாங்களா? இப்போ இவர் சொன்னது, நீங்க என்னதான் ஐடியாலஜி பேசுற கட்சியாக இருந்தாலும் அவங்க ஒரு தலைவரை தான், போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் முகம் தான் இருக்கும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, வெளிப்படையாக சொல்கிறாங்க, நான் எங்களால் பேச முடியாது, ஒருத்தர் வந்து பேசுகிறார், குரல் கொடுக்குறார், அவரால் நாங்கள் ஈர்க்கப்படுறோம் அப்படின்றப்ப நீங்கள் எப்படி அதை தள்ளி வச்சுட்டு அதுக்குள்ள கொள்கைன்னு ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? யார்கிட்ட பதில் இருக்கு? இப்போ ஒரு திரையில பேசுறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஓட்டு பண்ணுவன்றது எனக்கு தெரிஞ்சு இல்லைன்றது. அவங்க என்ன பேசுறாங்க, இப்போ அவங்க வந்தா இதை செய்யணுன்றாங்கல்ல, அவங்க என்ன செய்ய சொல்றாங்க, இதை செஞ்சா செய்யறன்றாங்கல்ல, அது எதை சொல்றாங்கன்றத வச்சுதான் ஒருத்தங்களுக்கு ஓட்டு பண்ணுவேன். நான் இப்போ ஒரு கொள்கை இல்லாம இப்போ ஒரு தனி நம்பர் முகத்தை வெக்கம் பார்த்து இப்போ ஓட்டு போறதுனால வர விளைவுகள் இப்பயே பார்க்குறோம். இப்போ ஒரு போர் நடந்துட்டு இருக்கு ஈரானுக்கும் யூஎஸ்க்கும். இப்போ யூஎஸ்ன்றவர் இப்போ முக்கியமான காரணம் இருக்குது மோனோபொலி, அதாவது ஒரு அதிகாரம் இருக்கிறவங்க யூஎஸ், அவங்களால தான் இது நடந்துகிட்டு இருக்கு.
இப்போ யூஎஸ்க்கு அவர் எப்படி பிரசிடென்ட் ஆனார்னா இவங்க சொன்ன அதே கதை தான். அவருக்கு வந்து இப்போ லைக் மீம் ட்ரிக் அந்த ஒரு ஃபன் இதில் அவர் ஒரு பிரசிடென்ட் ஆனார். இப்போ யூஎஸில் இப்போ அவங்களுக்கு எதிராக இப்போ அவங்க அந்த பிரசிடென்ட்க்கு எதிராகவே அவங்க மக்கள் வந்து இப்போ போட்டு தூக்குறாங்க. நீ ஏன் அதை போய் பண்ணுற, உனக்கு அதுக்கு சம்மந்தம், நீ ஏன் போய் ஒரு வசீகரம், நீங்க சொல்ற வசீகரம்ன்ற தன்மைக்குள் எல்லாமே ட்ரம்ப் பொருந்துவார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எளிதாக அதில் கிடைக்குது. ஆனால் இளைஞர்கள் வந்து பார்க்குற எல்லாமே உண்மைன்னு நம்புவாங்க. ட்ரெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் உண்மையும் இருக்காது, ட்ரெண்டிங்கில் இல்லாதெல்லாம் பொய்யாவும் ஆயிடாது. அதனால் நம்ம முடிவெடுக்கும் போது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து எது சரி எது தவறுன்னு அறிந்து முடிவெடுக்கணும். வாக்களிப்பும் போது நீங்க உங்களுக்குள்ள ஒரு அளவுகோல் வச்சு நிறைய விஷயம் வேர்ல்ட்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நம்ம சோஷியல் மீடியாவில் கிடைக்குது. ஆனால் எது சரி எது தவறுன்னு நம்ம பார்த்து முடிவெடுக்க வேண்டும். சார் இப்போ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் நாங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கிறது இன்ஸ்டாகிராமில் தான் சார். ஸோ அவங்க வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னா மீம்ஸ், ஒரு குட்டி வீடியோஸ், மூவிஸ் ரிலேட்டடாக போட்டு மீம்ஸ் அந்த மாதிரி வந்து எங்களை வந்து இது பண்ணுறாங்க சார். லைக் அதை வந்து எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைடு இருக்கிறவங்க மோஸ்ட்லி எப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையவே இருக்காது சார். அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. இப்போ எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து நான் 4 இயர்ஸ் முடிச்சு நான் ஜாப் போகணும். அதுக்காக ஒரு கொள்கை யார் கொடுக்குறாங்களோ அதை வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யார் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார். அதே மாதிரி வந்துட்டு அவங்க எப்படின்னா லைக் அந்த மீம்ஸ் பார்த்துருவாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனையவே இருக்காது. பட் நம்ம பிடிச்சவங்க சொல்லிட்டாங்களே இந்த மீம்ஸ் வந்துருச்சே, இந்த டெம்ப்ளேட் வந்துருச்சே அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க சப்கான்ஷியஸாகவே ஆமாம் இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு சப்கான்ஷியஸாகவே அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சார். உண்மையான பிரச்சனை எல்லாம் தெரியாது அப்படின்றது. சார் ஒரு 30 செகண்ட் ரீல்லையோ ஒரு 3 மணி நேரம் படத்துலையோ அடுத்த 5 வருஷத்தை டிசைட் பண்ணுறதே ஒரு முட்டாள்தனம். ஸோ நம்ம வந்து இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு ஹீரோவாக இருந்து வந்தார்னு. எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் எம்ஜிஆர் வந்து ஆன் ஃபீல்டில் எவ்வளவோ வேலை பார்த்துருக்காரு. ஹீ வாஸ் இன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஃபோர். அதுக்கப்புறம் தான் அவர் தனியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அவர் என்ன கோட்பாடில் இருக்காருங்கிறது தெரியணும். அவர் படம் நடிச்சிட்டாரு, அவரை வந்து சினிமாவில் எங்களுக்கு இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டாரு, அதனால் இதை அவர் இங்கே நடத்திடுவார் அப்படிங்கிறது நம்புறதே ஒரு முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து இளைஞர்களோட வாய்ஸ் 2 தரப்புமே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மை தான். ரொம்ப சுருக்கமாக இந்த குரல் அப்படின்றது நாளைக்கு கட்சிகளுக்கு போய் தேரும். தங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லாருமே ரொம்ப சுருக்கமாக கொள்கைன்னு பேசுகிறீங்கல்ல, இந்த கொள்கையில் ரொம்ப கராராக இருங்க. இந்த கொள்கையை நாங்கள் எதிர்பார்க்குறோம், இதுதான் எங்கள் எதிர்பார்ப்புன்னு ரொம்ப ஒரு வரியில் எல்லாரும் சுருக்கமாக சொல்லணும். உங்கள் எதிர்பார்ப்புகளை சொல்லலாம். சார் என்னோட கொள்கை எதிர்பார்ப்பு வந்துட்டு என்னென்னா சார், சமூக நீதி, சமத்துவம், சட்ட சீர்ஒழுங்கு. இப்போ என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு அப்படின்னாலே எனக்கு அது இமீடியட்டாக வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு எனக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாருமே இந்தந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி தீர்க்க போகிறீங்க அதை வந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். அதில் தான் ஒரு நம்பிக்கை வந்துட்டு வரும். சார் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ வந்து நம்மளுக்கு மருத்துவங்கிறது ரொம்ப அவசியமானது. சரி, இப்போ வந்து இப்போ நிறைய இடத்துல என்னன்னா மருத்துவம் இல்லாதனால நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இப்போ எங்கள் ஊர்லேயே சொல்லணும்னா இப்போ நான் நீலகிரியிலேருந்து வரேன், அது கோல்டூர் நிறைய யானை தாக்கி புலி தாக்கி நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதாவது அது வந்து இப்போ நான் அதுலேருந்து பேச முடியும்னா இப்போ சமூக வலைத்தளம் சொல்கிறோன்னு வைங்களேன். இப்போ சமூக வலைத்தளம் மூலயமா நம்ம இந்த மாதிரி யானை தாக்கிடுச்சு இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நின்றாது. இதே ஒரு போராட்டம் மாதிரி பண்ணோன்னு வைங்களேன், அது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி போராட்டம் பண்ண முடியும், அங்கே ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்காக போராட வேண்டும், அது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்றது. சார் முதல்ல சொல்கிறது நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். நம்ம தமிழ்நாடுன்றது விவசாயம் பேஸ் பண்ண ஒன்று. இப்போ இருக்கிற இதெல்லாம் மொத்தம் இண்டஸ்ட்ரியல்ஸ், அதாவது பணத்தை நம்ம சாப்பிட முடியாது. ஸோ இப்போ கேரளா சொன்னாலும் சரி அங்கே இருக்கிறது ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற ரிசோர்ஸ் வந்து இப்போ மலையை இது பண்ண முடியாது, குறைய முடியாது, எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ், யாருன்னு என்ன பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கான ஒரு என்ன சொல்றது எதிர்ப்புன்றது இல்லை. இப்போ அவங்க சொன்ன ஃபீமேல் எதுக்கு இருக்குன்னா தண்டனைகள்ன்றது இல்லை, இங்கே அது இல்லை. இப்போ என்னோட இது எப்படி இருக்குன்னா இப்போ வந்துட்டு எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாருமே வாக்குறுதி கொடுக்குறாங்க கொள்கையாகட்டும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாமல் இருக்கு, பிளானிங் இல்லை. பிளானிங். இப்போ வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரியுமே ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி எல்லாமே இருந்தாலுமே கூட அதை வந்துட்டு நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியா இருக்கு. ஒரு சில இதெல்லாமே வந்துட்டு திட்டமிடாமல் செய்யறதுனால நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க கட்சிக்கு நான் வந்து என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா வந்து இப்போ ஜாதியை வந்து ஒழிச்சிடணும் சார். ஓகே, ஜாதி வாரியாக நடக்கிற ஜாதியை வச்சு நடக்கிற கொலைகளை வந்து
தடுக்கணும். அந்த ஆணவ கொலைங்கிறது இருக்கக்கூடாதுன்னு தான் சார் என்னோட ஆசை. அப்படி யார் அதை முன்னெடுத்து அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். 7.5% அப்படிங்கிற ஒரு ஒதுக்கீடு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் வந்து ரொம்ப அந்த ரூரல் ஏரியாலலாம் வந்து சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. அதே கவர்மெண்ட் எய்டடும் இருக்குது. கரெக்டாக எனக்கு அந்த ஊர் பேர் என்னென்னு எனக்கு அட்ரஸ் பண்ண தெரியல. ஆனால் சில ஒரு ஊரில் வந்து 1st to 5th வரைக்கும் அந்த இதே இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன அது வரைக்கும் தான் இருக்குது, 5th வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் போக முடியும். ரொம்ப தூரமாகவும் அவங்க ஸ்கூலுக்கு வந்து அந்த வித்தின் 10 கிலோமீட்டரில் ஸ்கூல்ஸே கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த வழி இல்லாமல் அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இப்போது மேலும் படிப்பு படிக்கணும் அப்படின்னா அந்த 7.5% இப்போ அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அந்த 7.5% படிக்கணும்னா அது முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல்ஸ் இல்லை, அந்த எய்டட் ஸ்கூலில் படிக்கிறதுனால அந்த எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து 7.5% கொடுக்கறது கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கல்வி வந்து எல்லாத்துக்குமே அந்த சமமாக போய் சேரும் சார். தரமான இலவச கல்வி வேணும் சார். இலவச கல்வி கொடுக்கறது முக்கியம் இல்லை, அது தரமாக இருக்கணும் அப்படின்றதான் சார் என்னோடது. தரமான கல்வி. ஓகே, சுருக்கமாவாங்க சார். இப்போ வர அரசு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்னு தனியாக பார்க்கக்கூடாது சார். எல்லாத்துக்கும் சமமான கல்வி கொடுத்து மதிப்பெண் முறையில் அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் சார். கேஸ்ட்டை வச்சு கொடுக்கக்கூடாது சார். அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஒரே மாதிரி கல்வி கொடுத்து இதில் யார் மார்க் நிறையா வாங்குறாங்களோ அவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுக்கலாம் சார். எங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியை வந்து ஃபஸ்ட்லேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார். 5 இயர்ஸில் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 2 மந்த் அந்த மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது ஆரம்பத்திலே பண்ண வேண்டியதானே சார்? உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி மது பாலியல் இதுக்கான ஒரு பதில் வேணும் சார் அந்த ஒழிப்புக்குண்ணா. அதுக்கு அதிகமாக அவங்க வந்து பிளானிங் பண்ணணும். அதுக்கான முடிவுகளை அவங்க எங்களுக்கு கொடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து வசீகர தலைமை அப்படின்றத நிறையாவே பேசிட்டோம். சில கொள்கைகளை பேசுகிறாங்க, ஆனால் அதில் சரியாக கடைபிடிக்காமல் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வசீகர தலைமையை நோக்கி நகர்ன்ற ஒரு பார்வையும் இருக்குது. இந்த கொள்கையில் அவங்க பிடிமானமாக இல்லை, இதில் எனக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எந்த விஷயத்தில் இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பேசுகிறாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க சார். இப்போ வந்து ஃப்ரீ பஸ் தராங்க, அப்புறம் இப்போ ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, பாம் ஆயில் இதெல்லாம் தராங்க. இது எல்லாமே வந்து தரமாக இல்லை. எத்தனை பேர் வீட்டில் நம்ம அந்த ரேஷன் அரிசியை வந்து சாப்பிட்றதில்ல யாருமே. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ரேஷன் அரிசி தரீங்க, அதை தரம் உயர்த்தி தந்தா எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணலாம்ல, எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும்ல. இப்போ ஃப்ரீ பஸ் இதெல்லாம் தரீங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ பஸ் எங்ககிட்ட காசு வாங்கிக்கோங்க. அது 10 ரூபா. அந்த 10 ரூபாங்கிறது எல்லாத்துக்கிட்டும் எங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் தான், ஒரு மினிமலான அமௌண்ட் தான், எங்களால் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் தான். அதை எங்ககிட்ட வாங்கிக்கிட்டு எதில் எங்களால் முடியலையோ அதை தரம் உயர்த்தி நல்ல பொருளாக கொடுங்க. கொள்கை வழி அரசியலில் எல்லாமே திட்டமிட்டு எல்லாமே கொடுக்குறான்னு சொல்கிறாங்களே, இங்கே எத்தனை பேருக்கு வந்துட்டு லேப்டாப் கிடைச்சிதுன்னு கேளுங்க சார். யாருக்கு கிடைச்சிருக்கு லேப்டாப்? தேவைதானே? படிக்கிற பொண்ணுங்க பசங்க எல்லாருக்குமே தேவைதானே? கிடைக்கவே இல்லைல்ல, சமமாகவே கிடைக்கல. எனக்கே கிடைக்கல. முதல் பட்டதாரிக்கும் லேப்டாப் தருவோம்னு சொன்னாங்க, எதுவுமே இல்லை. சொன்னதை செய்யறது இல்லை, வாக்குறுதிகளை செய்யறது இல்லை. வெரி குட். நான் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்மளால எது வேணா பண்ணலாம், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. மாற்றுத்திறனாளிக்கு இப்போ நிறைய கொடுக்குறாங்கப்பா, நிறைய கொடுக்குறாங்க சார். ஆதரவற்றவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரெண்டுமே சேர்த்து தரணும்னு சொல்றேன். மது இல்லா தமிழகம்னு சொன்னாங்க சார். ட்ரிங்க்ஸை சுத்தமாக ஒழிச்சிடணும். ஒரு கொஞ்சமாச்சும் ஃபாலோ பண்ணாங்களா? எதுலையாச்சும் உண்மை இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, மது இல்லாத தமிழகம் எதிர்பார்க்குறீங்க. வெரி குட். அதில் சொன்னாங்க செய்யலை அப்படின்றது. சார், விவசாயிங்களுக்கு வந்து நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க, பட் எந்த ஸ்கீம்ஸுமே வராது. இப்போ நம்ம பேங்க்குக்கே போகிறோன்னா அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, பட்டா சிட்டா எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் தருவோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் கடைசி வரைக்கும் விவசாயிங்களுக்கு எந்த ஒரு ஸ்கீம்ஸுமே அந்த மாதிரி போய் சேரல விவசாயிகளுக்கு. சார், இப்போ வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்க ரொம்ப நாளாக சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அந்த சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம், அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. காலை உணவு அளிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அந்த காலை உணவு வந்து சுத்தமாகவே தரம் இல்லாததாக இருக்குது. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களை வேலைக்கு ஆள் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஆளும் எடுக்கலை, அவங்க கேட்குற சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணி தரல. இதெல்லாம் வந்து கொள்கையில் கரெக்டாக இருக்கணும். வாக்குறுதிகளை கவனிக்கிறீங்க அப்படின்றது இதுல சின்ன சின்ன தகவல் பிழை கூட இருக்கலாம், அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. இளைஞர்கள் எதை கவனிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. தரமான உணவு கொடுங்க, அவங்களுக்கான சம்பளத்தை உயர்த்துங்க அப்படின்றது. சார், இப்போ நீட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. இப்போ அதில் வந்துட்டு சிபிஎஸ்சி படித்தவங்க, மெட்ரிக்கில் படித்தவங்க ஈஸியாக பாஸ் ஆகுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, அந்த கவர்மெண்ட் சைடில் படித்தவங்க, அரசியல் கல்வி படித்தவங்க எத்தனை பேர் சார் ஈஸியாக பாஸ் ஆகிறாங்க? அது ஏன் சார் பாஸ் ஆக முடியறதில்ல அவங்களால? ஸோ இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு கல்வி, தரமான கல்வி. சார், இப்போ வந்துட்டு கொள்கையெல்லாம் வச்சுருக்காங்க,
அந்த கொள்கையெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் போய் சேருதானே அவங்க பார்க்கறதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு 1000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. தராங்க, பாதி பேருக்கு போகுது, பாதி பேருக்கு அதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறது தெரில. அப்ளை பண்ணவங்களுக்கு பாதி பேருக்கு வரதில்லை. அது வருதான்னு அவங்க செக் பண்ணுறது கிடையாது. இந்த எபிசோடோட நோக்கம் அப்படின்றது வந்து இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்களோட விமர்சனங்கள் என்ன அப்படின்னு. பொதுத்தளத்தில் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு அவ்வளவு ஆழமான அரசியல் புரிதல் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்கு. ஆனால் அங்கங்கே போறப்ப சில கல்லூரி மாணவர்கள் அப்படி ஒரு பிம்பத்தை உடைக்கிறாங்க. அப்படி நீங்களும் உடைச்சிருக்கிறீங்க. பொது சமூகத்துக்கு எங்களுக்கு ஆழமான அரசியல் புரிதல், சமூக அக்கறை இருக்கு அப்படின்றத உங்கள் பேச்சின் வாயிலாக நீங்க உணர்த்தி இருக்கிறீங்க. அதுக்கே என்னுடைய பாராட்டுகள். எக்ஸலன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரசியல் ஓட்டம். அரசியல் கட்சிகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதில் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டப்ப பலரும் வந்து விளிம்பு நிலை சமூகங்கள், குரலற்றவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்துருக்கிறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய முக்கியமான முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். அதுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொள்கை வழி வசீகரம் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. களத்தில் செய்யுங்க, தேவையான நபர்களுக்கு செய்யுங்க, உரிமை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற செய்தியை தான் இந்த தலைப்பின் ஊடாக நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். இன்னொன்று, இளைஞர்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது தான் இதனோட அடிநாதமாக இருந்ததாக நான் பார்க்குறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.